வாழ்க வளமுடன், நேர்மையாக இரு. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா படிக்காதவங்க என்ன செய்வாங்க, கையெழுத்து போட தெரியாதவங்க கைரேகை வைப்பாங்க. அப்போ நிறையா பேர் அவங்கள என்ன தெரிஞ்சு வேறு நிறையா பேர் சொல்லுவாங்க கை நாட்டா அப்படின்னு சொல்லி அவங்கள கேவலமாக கிண்டலாக பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி விசித்திரமாக அந்த உலகம் படித்தவர்களையும் கை நாட்டு வைக்க வச்சிருச்சு. படித்தவர்களையும் கை நாட்டு வைக்க சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டுருச்சு. அதுதான் ஃபிங்கர் பிரிண்ட். ஆனால் என்ன, அது கை நாட்டு, இது ஃபிங்கர் பிரிண்ட் இங்கிலீஷில் வந்துடுச்சு. காலம் வந்து ஒரு விசித்திரமானது, இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு. அதேமாரி ஒரு காலத்தில் மாவாட்டுறோம்டா குளக்கல்லை சுற்றி ஆட்டுவாங்க, கீழே உரல் வந்து அது வாட்டுக்கு இருக்கேன். இன்றைக்கி அப்படியா? குளவைக்கல் நிற்கிது, கீழே உரல் சுற்றுது, இந்த உலகம் உருண்டை மாரி சுற்றுது. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கிறேன்னு. இன்றைக்கி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒருத்தவங்களும் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இலக்காரமாக நினைக்கிறீங்க. இறைவன் நினச்சாண்டா யாருடைய வாழ்க்கையும் ஒரு நொடி பொழுது அப்படியே மாற்றிடுவார். அதனால் யாரையும் இலக்காரமாக நினைக்க வேணாம், மட்டமாக நினைக்க வேணாம். எவருடைய ஒரு வட்ட வாழ்க்கையும் ஒரு செகண்டில் பிரட்டி போட்டுரும். யாருடைய வாழ்க்கையும் மாறிவிடும். ஏனென்றால் இந்த உலகத்தில் வந்து எதுவும் நிரந்தரம் இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமாக இருக்கும் சார். உங்களுடைய கவலைகள் இது மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும்? அதனால் வந்து இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லது நினைங்க. எல்லோரும் சரிசமம் என்ற வாழ்க்கையை வாழுங்க. நமக்குள்ளே ஈக்குவல் வராது. நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், நம்மளை சுற்றி இருக்கும் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.